சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாய் அப்பாவின் வார்த்தைகளை இன்றிரவிற்குள் நீ நிச்சயமாக கேட்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய ஆபத்து காலம் முடியப் போகிறது. இந்த நேரத்தில் உன் சாய் அப்பா உன் முன்னால் வந்து நிற்கிறேன். உன்னோடு இந்த அப்பா பேச நினைக்கும் இந்த நேரம், உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா இருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவின் அன்பு உனக்கு எப்பொழுதும் எல்லா மாற்றங்களையும் சரியாக கொடுக்கும். எந்த நிலையிலும் உனக்கு நல்லதொரு திருப்பத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். நான் உத்தரவிட்டு ஒரு விஷயத்தை சொல்லி இன்றோடு உன் ஆபத்து காலம் முடியும் என்று வாக்குறுதியை உனக்கு கொடுக்கிறேன் என்றால், அந்த வாக்குறுதி என்றும் உன் வாழ்க்கையை நாசமாக்கும் வாக்குறுதி என்பதனை மறக்காதே. அப்பா சொல்லிவிட்ட பிறகு இனி எதற்கும் என் குழந்தை கலங்க வேண்டாம். உன்னை சுற்றி நடக்கின்ற ஏதோ ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டதால்தான் அப்பா இன்று உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன் என்பதனை முதலில் புரிந்து கொள். சாயப்பா முன் நின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதலை எப்பொழுதுமே உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அப்பாவின் அன்பு இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் உன் வசமாக்கி தர வேண்டும். உன்னை சுற்றி இருக்கும் ஆபத்துகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டும். உன்னை தூண்டும் வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும். இது போன்ற எண்ணம் கொண்ட இந்த அப்பா நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. நல்ல நேரத்தை உனக்கு நான் உருவாக்கி கொடுப்பேன். நல்ல தருணத்தை என்றும் உன் வசமாக்கி தருவேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் முழுமையிலும் எப்பொழுதும் உனக்கென்று நான் சொல்லிக் கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்காதே. அப்பாவிற்கு தன் குழந்தையின் வாழ்க்கை நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக தெரிய வந்துவிடும். எவ்வளவுதான் நீ என்னிடத்தில் மறைக்க முயற்சி செய்தாலும், எவ்வளவுதான் விஷயங்களை நீ என்னிடம் சொல்லாமல் நின்றாலும், சாயப்பா நிச்சயமாக இதை ஒவ்வொன்றையும் நான் புரிந்து கொள்வேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் நான் எப்பொழுதுமே முழுமையாக தெரிந்து கொள்வேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனிமேல் எப்பொழுதும் தெய்வம் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயத்தை உன் வசமாக்கி கொடுக்கும் ஒன்றாக இருக்க வேண்டும். என் குழந்தையே, கவனத்தை திசை திருப்பி விடாமல் உனக்கு நடக்கக்கூடிய நம்பிக்கை முன்னிறுத்து. எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை இப்படியே இருந்து விடுமோ என்று சொல்லி இனிமேலும் நீ பதறாதே. மேலும் மேலும் உன்னுடைய வெற்றியை நான் உறுதிப்படுத்தி கொடுப்பேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சாயப்பா உன்னோடு இருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நிலைகளில் நிச்சயமாக உனக்கு எப்பொழுதும் நல்லதொரு புரிதல் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நன்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டியும் பல உண்மைகளை உருவாக்க வேண்டியும் எப்பொழுதும் என் குழந்தை நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. எதையும் எதிர்பார்த்து நின்று இப்படியே நம் வாழ்க்கையை விட்டுவிடக்கூடாது. தெய்வம் எங்கே என்று கேட்பவர்களுக்கு எல்லாம் இந்த சாயப்பா சொல்கின்ற ஒரே பதில், உனக்குள் தான் தெய்வம் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் நாம் பய உணர்வோடு இருக்கிறோம் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் தெய்வம் நமக்காக நிற்கும். நீ பயத்தோடு இருந்துவிட்டால் மட்டும் போதுமா? அது நடிப்பாக இருக்கக்கூடாது, உண்மையானதாக இருக்க வேண்டும். உன்னுடைய பய உணர்வு இந்த வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கு நிச்சயமாக உண்மை நல்வழிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். யாருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. ஆனால் நீ வணங்குகின்ற தெய்வத்திற்கு நிச்சயமாக நீ பயப்பட வேண்டும். நீ வணங்குகின்ற தெய்வத்திற்கு நிச்சயமாக நீ கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். தெய்வம் இந்த வாழ்க்கையில் நம்மை கை தூக்கி விடுவது உன்னுடைய அந்த நம்பிக்கையினால் மட்டும்தான் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னுடைய நம்பிக்கை உணர்வு உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் நம்மை நிச்சயமாக மாற்றிவிடும். எதிலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எந்த நிலையும் நாம் எப்படி உணர்கிறோம் என்பதை பொறுத்து எல்லாம் உனக்கு சரியாக மாறுவதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். சாயப்பா இருக்கும்பொழுது உன்னை தேடி வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நல்ல மாற்றத்தை உருவாக்கி தரும் என்பதை நீ புரிந்து கொள். இந்த சாயப்பா நான் துணையிருந்து உனக்கு உருவாக்கும் வெற்றியை எப்பொழுதுமே என் குழந்தை நீ சரிவர தெரிந்து எல்லா நாளும் உனக்கு நான் மதிப்பை தந்து உன்னை வழிநடத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி இருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை தேடி வரும் ஒவ்வொரு அதிர்ஷ்டத்தையும் என் குழந்தை நீ சரிவர தெரிந்து கொள்ள தயாராகிவிடும்.
முடியாது என்று நினைக்கின்ற காரியங்கள் கூட இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னால் சரியாக நடத்தி முடிக்கப்படும். கிடைக்காது என்பது கூட தானாகவே உனக்கு கிடைக்கத் தொடங்கும். உன்னுடைய உண்மையான நம்பிக்கையும் சிந்தனையும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இனி எப்பொழுதும் உனக்கு நடக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு நல்லதொரு திருப்பமும் உனக்கு நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, இந்த சாய் அப்பா நான் உன்னோடு பயணிக்கின்றேன். உனக்காகவே இந்த வாழ்க்கையை நல்ல மதிப்போடு வாழ்கிறேன். என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் தாண்டி உன்னோடு நான் துணையிருந்து உனக்கு எல்லாவற்றையும் உறுதிப்பட எடுத்துச் சொல்கிறேன் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த காலமும் நமக்கு நல்லதையே உருவாக்க வேண்டும். எந்த நேரமும் நல்ல புரிதலை நமக்கு கொடுக்க வேண்டும். சுற்றி இருக்கும் நிலைகளை நமக்கு இந்த வாழ்க்கை கட்டாயமாக சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதையும் நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, சாயப்பா என்ற ஒரு பெயரை கேட்ட உடனேயே உடலெல்லாம் புல்லரிக்கிறதல்லவா? அப்பா என்று சொன்னவுடனே உன்னுடைய மனது அலைப்பாய்கிறதல்லவா? அதாவது சாயப்பா நம்மை எப்பொழுதும் கவனித்து கொண்டிருப்பவன் என்ற எண்ணம் உனக்குள் வருகிறதல்லவா? அந்த எண்ணம்தான் உன்னை இனிமேலும் சரியாக்க வேண்டும். இந்த எண்ணம்தான் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும். என்னை கண்டதும் உனக்குள் பயம் வருகிறது என்றால், அதாவது பக்தியோடு கலந்த பயம், பயத்தோடு கலந்த பக்தி இது வருகிறது என்றால், நிச்சயமாக நீ எந்த காலத்திலும் எந்த ஒரு தவறுகளையும் அறிந்தும் அறியாமலும் செய்துவிட மாட்டாய். எல்லாவற்றையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். எந்த ஒரு மாற்றத்தையும் உன்னால் சரியாக தெரிந்து நடந்து கொள்ள முடியும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் சரியாக கவனிக்க முடியும். நடந்து முடிந்ததை யோசித்து வருந்தாமல் என் குழந்தையினால் அப்பாவின் அன்பினால் எதையும் மாற்ற முடியும் என்ற ஒரு தைரியம் உனக்குள் பிறக்கும். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு தைரியமாக பிறக்கக்கூடிய இந்த நேரம், என் குழந்தை, நீ எதையுமே அவ்வளவு சுலபமாகவெல்லாம் நீ தொலைத்து விட மாட்டாய். எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு எளிதாக எல்லாம் நீ தொலைக்க மாட்டாய். எது நடந்தாலும் சரி, இவை எல்லாம் உன்னை சரியாக மீட்டெடுக்கும். இந்த காலம் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எப்பொழுதும் என் குழந்தை நீ சரிவர உணர்ந்து கொள்வாய். உன் முன்னால் நிற்கும் இந்த தெய்வம் எப்படியும் உன்னை நல்லபடியாக வாழ வைத்து விடும் என்பதை நீ நம்பு. உன் முன்னால் நிற்கும் இந்த சாயப்பா எப்படியும் உனக்கு அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக சொல்லிக் கொடுத்து உன்னை வாழ வைத்து விடுவார் என்பதை நீ நம்பு. முழுமையாக நீ எதையும் பெரும் வரையிலும் சாயப்பா உன்னோடு தான் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு உனக்கு ஒவ்வொரு மாற்றங்களும் இனி உன்னை வந்து சேரட்டும். இன்று உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்தி கொடுக்கட்டும். அப்பா இருக்கும்போது என் குழந்தை, இனி எந்த இடத்திலும் நீ தயங்காதே. அப்படி இருக்கும்போது என் குழந்தை, எந்த சூழ்நிலையும் நினைத்து நீ வருந்தாதே. உனக்கு துணை இருப்பது, இனி உன்னை எப்பொழுது மேன்மைப்படுத்துவது என்று உன் சாயப்பா உன்னை சந்திக்க வருகிறேன். உன் வாழ்க்கையில் இது போன்ற அதிர்ஷ்டம் எல்லாம் இனி நடக்கும். தெய்வம் இருப்பது உனக்கு புரிதலை கொடுக்கும். அப்பா சொல்லும் வார்த்தைகளில் உன் வாழ்க்கை மாறும். எது நடந்தாலும் அதிலிருந்து ஒரு நம்பிக்கை உனக்கு வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். உள்ளதை உள்ளபடி நான் உனக்கு சொல்லிவிட தயாராகிவிட்டு அதை எல்லாம் புரிந்து கொள்வதற்கு நீயும் தயாராக இருக்கிறாய் என்றால், இனிமேல் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ கலங்க வேண்டாம். உன்னை சுற்றி நடக்கும் எந்த விஷயங்களை பற்றியும் நீ வருந்த வேண்டாம். எல்லாமே இந்த சூழ்நிலைகளை மாற்றி கொடுக்கும் என்பதை நம்பு. எல்லா விஷயங்களும் இந்த சூழ்நிலையில் இருந்து உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதை நீ நம்பு. உன்னுடைய ஒவ்வொரு தேவைகளையும் இந்த சாயப்பா நான் உனக்கு நடத்தி தருகின்ற இந்த வேலை இனி முழுக்க முழுக்க உனக்கு நான் மதிப்பை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள். நல்ல தேவைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்லும். எந்த காலமும் உனக்கு வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான நன்மதிப்பை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து நடந்து கொள். எப்பொழுதுமே என் குழந்தை, எதற்காகவும் நீ வருத்த கொள்ள வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் என் குழந்தை நினைத்து நீ கலங்க வேண்டாம். உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த நேரம் முழுக்க இனி உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதை நீ நம்பு. உன்னை தேடி வரும் இந்த காலங்கள் அத்தனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகு. நினைத்து நினைத்து எதற்கும் வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கு நடக்க நான் இனி உணர்த்தும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள தயாராக வேண்டும். காரணமில்லாமல் எதற்காகவும் பதறக்கூடாது. ஆச்சரியமான விஷயங்களை உருவாக்கி கொடுக்கும் இந்த வாழ்க்கையில் இனி உனக்கான நன்மைகளும் உன்னை தொடர்வதை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் உனக்கு கிடைக்கும் இந்த நம்பிக்கையை நீ ஒருபொழுதும் கைவிட்டு விடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தோன்றக்கூடிய இந்த மாற்றங்களை, இந்த ஆச்சரியங்களையும் ஒருபொழுதும் என் குழந்தை நீ தொலைத்து விடக்கூடாது. நம்பிக்கை என்ற ஒன்றை நீ நிறைவாக தொட வேண்டிய நேரம், நல்ல நேரத்தை என்றும் நீ உறுதிப்பட புரிந்து கொள்ள வேண்டிய இந்த நேரம், இனி எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ ஏற்றுக்கொள்வாய். இந்த சாயப்பா உனக்கு துணை இருப்பது உன் கண் முன்னே
தெரிய வந்துவிடும். என் குழந்தையே, எதிர்பாராத சில விஷயங்கள் சற்றென்று இந்த வாழ்க்கை நடக்கும் பொழுது, அப்பொழுது நமக்குள் தோன்றுகின்ற சில விஷயங்கள் நம்மை அதிகமாக காயப்படுத்தும். சில விஷயங்கள் அதிகமாக நம்மை சோதிக்கும். மேலும் மேலும் நம்மை அதிகமாக யோசிக்க வைக்கும். இந்த நேரங்களை என் குழந்தை ஒரு காலம் நீ தொலைத்து விடக்கூடாது. உன்னோடு துணை இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி நான் வருவது உன்னை எப்பொழுதும் சரியான வெற்றியின் பாதையில் உன்னை அழைத்துச் செல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. வெற்றியோடு உன்னை இந்த வாழ்க்கை நிறைவுபடுத்தும் என்பதையும் நீ மறக்காதே. உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்துகிறாய் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கே என்று நான் எப்பொழுதும் உறுதியான விஷயங்களை எப்பொழுதும் உருவாக்கி கொடுப்பேன். உனக்கே என்று நல்ல விஷயங்களை நான் எப்பொழுதும் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் என் குழந்தை எதிர்பார்க்கும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான தேவைகளை உனக்கென நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. உனக்கான ஆச்சரியங்களை இந்த சாயப்பா தருவேன். உன்னை சுற்றிலும் எவ்வளவு துன்பங்கள் உனக்கு வருவதாக இருந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்து இந்த அப்பா மீட்டெடுக்க துணிவேன் என்பதனை நீ மறக்காதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.